அவருடைய படங்களை பார்த்து தான் வந்து எனக்கு ஒரு சினிமாங்கிற ஒரு ஆசை. குருநாதர் இறக்குற அன்னைக்கு விடிகாலையில் எனக்கு ஒரு கனவு வந்தது. அப்போது எனக்கு ஒரு சார் வந்து தவறேற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன வெள்ளி தட்டு வாங்கினேன். அதில் பொறிச்சிட்டேன், திஸ் த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம். முருகர் பக்தருங்கிறனால ஒரு முருகர் சிலை ஒரு தடவை தொடும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டு எங்கள் டைரக்டருடைய காலடியை தொட்டு கும்பிட்ற மாதிரி தான் சார் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக குறிஞ்சி மலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். அவர் திங்க் பண்ணிட்டார், ஏதோ ஒரு விஷயத்து தான் இருக்காங்க, வேற ஏதாவது விஷயம் இருக்காங்க. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், இந்த ஒன்றும் இல்லை சார் இப்படி சொல்லும் போது என்ன இப்படி மேலேங்க, ஏன்னா அவருடைய ஸ்டைலை எப்படின்னு சொல்கிறதுங்க. நான் ஃபுல்லாக டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கேன். அந்த ஸ்கேட்டிங் நான் ஃபுல்லாக விளையாட அப்படி வச்சேன். நல்லா அப்படி வந்துட்டு டேரக்டர்கிட்ட வந்து லிஸ்ட்டு அது புத்தம் கொடுக்குறா. அப்படி எங்கள் டேரக்டர்கிட்ட சேரணுங்க, அவர் பையன்கிட்ட எவ்வளோ க்ளோஸ். வாக்கிங் போயிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு கிட்டினஸ் வந்திருக்கு, அப்படியே மயங்கி விழுந்திருக்காருன்னா அந்த நொடி நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவர் இறந்தது அவருக்கே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. சுந்தர் சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கேட்க முடியாது இந்த ஒரு சுச்சுவேஷனில். ஏன்னா கே பாக்யராஜ் சார் எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு பேர், ஸ்க்ரீன் பிளே கிங் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர். ஸோ அவரோட மறைவு அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல. ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கேஸ் உடல்நிலை சரியில்லை, ஒரு பெட் என்னென்னா இருந்தார் அப்படின்னா கூட ஒரு மனசு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சடன் அன்எக்ஸ்பெக்டட். இது எங்களுக்கே எப்படி இருக்குது, நீங்கள் அவரோட ஒரு ஜேர்னி இருக்குது உங்களுக்கு, அவரு கூட உதவி இயக்குனராக வேலை பார்த்து ஒரு பெரிய நினைவே இருக்குது உங்களுக்கு. அது உங்களுக்கு இது இழப்பு, பெரிய இழப்பு. அது மிகப்பெரிய இழப்பு. ஆக்சுவலாக எங்களுடைய குருநாதர் வந்து இறந்தது அவருக்கே தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். வாக்கிங் போயிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு கிட்டினஸ் வந்திருக்கு, அப்படியே மயங்கி விழுந்திருக்காருங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அன்கான்சியஸ் போயிருக்கார், தவறிக்கார். இதுதான் நம்ம நியூஸில் பார்த்தது. அந்த அந்த நொடி நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவர் இறந்தது அவருக்கே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. என்னுடைய குருநாதருடைய அவருடைய குருநாதர் பாரதிராஜா சார்லாம் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தார், பண்ணார். மனோஜ் இல்லைன்னு போது அந்த வருத்தம், தொடர்ச்சியாக உடம்பு சரியில்லை, ஒரு நிலை இழப்பு பேர் அவருக்கு தெரியும். தான் வந்து அது ஒரு டுவர்ட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக பாரதிராஜா சாருக்கு தெரிஞ்சிருக்கோம். இதை கம்பேர் பண்ணும்போது என்னோட குருநாதர் வந்து அந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது அந்த இதே இல்லை. அது எல்லாருக்குமே ஷாக்கு, ஒட்டுமொத்த திரையுலகத்துக்குமே ஷாக்கு. நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணோம். என்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து உண்மையாலுமே வந்து நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஃபீல்கள். என்னை பொறுத்தவரை அவர் நம்பவே முடியல என்னால். அது உண்மை தானா இல்லை ஒரு ஃபேக் நியூஸ் சில டைம் வரும், அது மாதிரி இதாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன். ஆமாம், அது மாதிரிலாம் அப்படியே பார்த்தோம். அது உண்மை தான் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரையில் ஒரு நூல் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு திரையுலகமே வந்து ஒரு சினிமா துறையை டக்குன்னு என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு மாதிரி எம்டியாக அதான் பண்ணேன். பெரிய எம்டிவான ஒரு ஃபீல். ஆமாம், அப்படியே டக்குன்னு ஒரு எம்டியாக ஃபீல் பண்ணேன். அப்படியே கண்ணு கலங்குது, அது அழுக வரல, ஆனால் உள்ள அப்படியே ஒரு கனத்த மனசு எம்டி ஆகிடுச்சு. செய்தி பார்த்தோம். ஆமாம், செய்தி பார்த்த உடனே அது உண்மையாலுமே ரொம்ப வருத்தமான செய்தி தான். இப்போது இந்த செய்தி கேள்விப்பட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பாக்யராஜ் சார் அவர்கள் மரணம் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போது மேபி பர்சனல் இதுவாக நான் கேட்குறேன், இப்போ நிறைய பேருக்கு அந்த க்ளோஸான அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைன் மாதிரி எதுவும் ஒன்று மேபி வரலாம், காட்டும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் சொல்கிறதுக்கு தான். குருநாதர் இறக்குற அன்னைக்கு விடிகாலையில் எனக்கு ஒரு கனவு வந்தது. ஆக்சுவலாக இது வந்து சினிமாக்காரங்க இல்லையா, ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க, அப்படி இல்லை. ஏன்னா அவர் மேலே வச்சுற பக்தி, அதனால் இப்போ நான் சொல்கிறது வந்து உண்மை தான், பொய் இல்லை. விடிகாலையில் எனக்கு ஒரு கனவு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய குருநாதர் வராரு, வீட்டில் பூர்ணிமா மேடம் வராங்க, சாந்தனும், அந்த ஃபேமிலியே வராங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது போகுது. கனவு எப்படி ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். வருது. அப்புறம் நானும் என்னுடைய சன்னு எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வராங்கன்னு. உள்ளே நிறைய மக்கள்லாம் இருக்காங்க, நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க.
அப்புறம் நான் ஏதோ சூப்பர் ஷாக்ஸ் ஏதோ ஒன்று போடுறேன், அதுக்குள்ளே இவங்க டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. அவசர அவசரமாக நான் கீழே இருந்து மேலே மாடிக்கு போகிறேன். மேலே என்னுடைய மிஸ்ஸஸ் இருக்காங்க, சன்னெல்லாம் இருக்கிறாங்க. சாரை வந்து அந்த கும்பலில் தேடுறேன். அப்புறம் ஒரு 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 கேரக்டர் அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா சார் இல்லை. சார் இல்லை. ஒரு கனவுனா கொஞ்சம் விட்டு விட்டு தானே வரும். அப்படியே சார் இல்லை. அப்புறம் அப்படியே ஒரு ஏக்கமாக இருந்தது. எனக்கு எப்போவுமே அப்புறம் கனவு அதோட முடிஞ்சுது. நான் பொதுவாகவே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் என்னென்னா, எந்த ஒரு கனவு நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு கனவு அப்படின்னா, தூங்கி முழிச்சுன்னா அந்த கனவுல கொஞ்சம் இன்னும் சஸ்டெயின் பண்ணுவேன். முழிச்சிட்டா கூட கண்ணை திறக்காம அப்படியே இருந்துட்டு, அந்த கனவுல மறையிறதுக்குள்ள அந்த கனவு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அது மனசில் பதிஞ்சிரும் நமக்கு. ஜென்ரலாகவே அதை ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். பதிஞ்சிடும். டைரக்டர் இது இப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அப்படியே தந்தது. அப்போது எனக்கு ஒரு தாட், சார் வந்து தவறிடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் தவறிட்டா ஒரே கூட்டம், ஒரே மாலைகள். இது எனக்கு தோணுது. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால பார்த்து பார்த்து நான் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன். ஒரே இது அந்த கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியுமா? ஐயோ அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த தாட் அப்படியே போயிட்டே இருக்குது. ஏன் இந்த தாட் வருது அப்படின்னு நினச்சேன். ஏன் இவர் இது மாதிரி தவறிடுவாருன்னு வர ஏன் தோணுது? ஓ இந்த ஃபங்க்ஷன் மாதிரி வந்தது, கனவுல வந்ததுனால இது இன்னும் தோணுது போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். இதுக்கு மேலே எப்படிங்கிறது நான் மறந்துட்டேன். அப்புறம் டக்குன்னு முழிச்சிட்டேன். அப்புறம் கிளம்பிட்டேன். ஒரு ஆஃபீஸ் கிளம்பும்போது யூஸ்வலாக ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுவோம். அன்னைக்குன்னு பார்த்துங்க, வெள்ளை பேண்ட்டு, நான் கருப்பு சட்டை போடுறேன். கருப்பு சட்டை அதை எடுத்து போடுறேன். எனக்கு எதுவும் தெரியாது. இந்த ஷர்ட்லாம் எடுத்து போடும்போது அது ஒரு டைம் ஒரு 6 மணி சுமாராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் தவறிட்டாருன்னு தெரிஞ்சது எனக்கு ஒரு 10:30 மணிக்கு தான். நான் நியூஸ் பார்க்கல. நான் டியூட்டியில் இருந்ததுனால நியூஸ்லாம் பார்க்கல. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, பண்ணாங்க. அப்படியே பயங்கர ஷாக்கு. அப்போ தான் டக்குன்னு எனக்கு உரைச்சிது, இன்றைக்கி விடிகாலில் தானே இந்த கனவு எனக்கு வந்தது, எப்படி இதாச்சு அப்படின்னு. ஏன்னா எல்லா கனவுலையும் பொதுவாக நான் அந்த ரீகால் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று அப்படியே அப்படியே இது பண்ணுவான். டக்குன்னு உடனே எந்திரிச்சிட மாட்டோம், பெட்டை விட்டு அவன் சரி பண்ணுவான். வந்தது தவிட்டார். இன்றைக்கின்னு பார்த்த கருப்பு சட்டை அப்படின்போது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நம்மளுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய, நம்ம நேசிக்கக்கூடிய, ரொம்ப பயபக்தியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது மாதிரி தோணும் போல இருக்குது. அது மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு வந்திருக்கு, ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி வந்திருக்கோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இதை நான் ஃபோனில் ஒன்று என் மிஸ்ஸஸ்கிட்ட சொன்னேன், இது மாதிரி சார்ன்ட்டு. நான் அவங்களுக்கு தெரியல என்னது, அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அப்புறம் சொல்லிட்டு இந்த மாதிரி கனவு மேட்ருமா இது அப்படின்னோடனே, ஏன்னு எனக்கு காலையிலேயே சொல்லேன். நான் கிழமை இதெல்லாம் போய் சொல்லிட்டுமா, ஒரு அபசகுணமாக சொல்லிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்து அப்படிலாம் முன்னாடி தெரிஞ்சுதுன்னு நான் சொல்ல வரல. இப்படியெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிறது சொல்ல வரல. எந்த அளவுக்கு வந்து என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த ஒரு இதில் வந்து அந்த குருநாதர் அந்த இதில் இருந்திருந்தால், அந்த இறக்கிற தருவாயில் அந்த கனவில் எனக்கு அது வந்திருக்கும் அப்படிங்கிறது நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. அது நல்ல விதமாக வந்திருக்கலாமே. அது வருத்தம் தான். இல்லை, அது எப்போயாவது ஒரு டைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில டைம்லாம் வரும். மேபி அந்த மாதிரி அது நீங்கள் சொல்கிற கேட்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வந்து உண்மை. ஏன்னா பொதுவாக வந்து பார்க்குறவங்க பாரு ஏதோ புரியுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் அப்படி வந்து பொய் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அது வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது இந்த விஷயத்தில் பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அது நினச்சிக்கிட்டேன், ஓ நம்மள ஒரு குரு என் பக்கத்தில் இருக்கார், அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து ராசுகுட்டி அது மாதிரி டைம் நடந்துட்டு அந்த பீரியடில் குருநாதரை வந்து நான் பார்க்குறதுக்காக வள்ளூர் கோட்டத்தில் போய் வெயிட் பண்ணுவேன். சாயங்காலம் காலையில் எந்த டைம் வருவாரோ போய் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி பல நாட்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மாதிரி காலகட்டம். அப்போ வந்து பேப்பரில் பார்த்தா இந்த குறிஞ்சி மலர் பூக்கிற டைமு 12 வருஷத்துக்கு பூக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த உடனே, குறிஞ்சி மலராக நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும், அப்போது நம்ம இந்த குறிஞ்சி மலர் கொண்டே கொடுப்போம், அது யாரும் கொடுக்க மாட்டாங்களே அப்படி. நான் முன்ன பின்ன குறிஞ்சி மலர் பார்த்ததில்லை. அந்த டைமில் அது வந்து நம்ம யூடியூப் இருக்கிற மாதிரிலாம் வராது. சரி எங்கே கிடைக்குன்னு விசாரித்தா ஏற்காடில் கிடைக்கும் அப்படின்னு. நான் என்ன பண்ண மெனக்கிட்ட ஏற்காடு போனேன். ஏற்காடு போயிட்டு வண்டியை விட்டு இறங்கி இல்லை பார்த்தா எங்கே
எங்கே குறிஞ்சி மலர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதாங்க வச்சுருக்குறாங்க கீழேன்னு. கீரை கட்டு வச்சு விற்றுட்ருப்பாங்களா, அது மாதிரி சிலவங்களாம் அப்படி விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம அந்த அம்மாட்ட போய் கேட்டாமா குறிஞ்சி மலருங்கண்ணா, அதான் இதுதான்ப்பா அது குறிஞ்சி மலருன்னு. எனக்கு சந்தேகம். அது என்னென்னா அந்த ப்ளூ கலர் இது மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். தண்டு நல்லா கெட்டியா. வயசுல இப்போ தான் தடவை பார்க்குறேன்னு. இதுதான்ப்பா குறிஞ்சி மலர் அப்படின்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு மூந்து பார்த்தேன், ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை போகக்கூடியது. சரி எது இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது குருநாதர் கொடுக்கறது ஒரு ஸ்பெஷலாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கட்டு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு கட்டு காஞ்சி போனாங்களோ இன்னொரு கட்டு வீட்டில் கொண்டு போய் பாட்டிலில் தண்ணி ஊற்றி ஒவ்வொரு கட்டாக அதில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கட்டு எடுத்துகிட்டு போவோம். அன்றைக்கி அவரை பார்த்துட்டோம்னா கொடுத்துறது, பார்க்க முடியலன்னா அது காஞ்சி போயிடும், தூக்கி போட்டுருவோம். செகண்டு கட்டு அது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி செட்டப் வச்சுருந்தேன். நல்ல வேலை ஃபஸ்ட்டு கட்டுலேயே அன்றைக்கி நான் பார்த்துட்டேன். ஓகே. அப்போ லேக் ஏரியாவில் வந்து இன்னொரு வீட்டில் இருந்தாங்க, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க. ஒரு எடிட்டிங் முடிச்சுட்டு எடிட்டிங் வீட்டில் இருந்து பக்கத்தில் ஒரு 4 பில்டிங் தான் எடிட்டிங் இது. உங்கள் கூட அந்த டீமோட அப்படியே வெளியில் வந்தார். அப்போ நான் சார் வணக்கம் சார் அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக குறிஞ்சி மலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். குறிஞ்சி மலரா, இதுவா அப்படின்னாரு. ஆமாங்க சார் அப்படின்னேன். அப்படின்ட்டு அவரும் வந்து பார்த்தாரு. ஸ்மெல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்க ஸ்மெல்லாம் இல்லை, இது எனக்கு கொடுக்குறதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு. ஆமாங்க சார் அப்படின்னேன். பட் அவர் திங்க் பண்ணிட்டார், ஏதோ ஒரு விஷயத்தை தான் கொடுக்காம வேறு ஏதாவது விஷயம் இருக்காங்க. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார். இது ஒன்றும் இல்லை சார் இப்படி சொல்லும்போது என்னை இப்படி முன்னாடி, ஏன்னா அவருடைய ஸ்டைலை எப்படின்னு சொல்கிறதுங்க. ஒன்றும் இல்லை. மறுபடியும் இப்படி கூர்ந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஒன்றும் இல்லையான்னாரு. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னேன். ஏன் அப்போ நான் வந்து கேட்கல, அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும் சார், ஏன் அந்த டைமில் நான் கேட்கல அப்படின்னா, அப்போ மினிஸ்டர் வந்து ஆர்எம் வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். அதே இதில் லேக்கில் இருக்காங்க. அங்கே வந்து மேனேஜர் மிஸ்டர் வீரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நான் சார் பார்க்கும் போதெல்லாம் வந்து ஏதோ ரெக்கமெண்டேஷன் தான் ட்ரை பண்ணலாமோன்னு அப்போல்லாம் என்ன அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் வீரன் சார் மேனேஜர் இருப்பார். அப்போ அவர்கிட்ட கேட்பேன் நான். அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க, வந்துட்டுருக்கீங்க, வேணா நான் உங்களுக்கு பாரதி ராஜா சார்கிட்ட சேர்த்து விட்டுமா அப்படின்னாரு. சார் எங்கள் டைரக்டர் தான் சார் நான் சேரணும், நான் எழுதும்போது அப்படி தான் வருது, அது அவர்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கணும். ஓ உங்களுக்கு பெட்டர் மாஸ் லைட்டாக தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வேஸ்ட்டு. சரி ஒரு டைம் கிடைக்கும் போது நான் வந்து சார் மூலமாக நான் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டார். இப்போ கட் பண்ணேன் இங்கே சார்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, அங்கே சொல்லிட்டோம், இங்கே வந்து நம்ம சார் உங்கள் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண சொல்லிட்டோம்னா நாளைக்கு அவரை பார்க்கும்போது நான் தான் சொல்கிறேன்னு சொன்னல, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. சரி அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா அவரை பார்க்கும்போது சார் நேற்று நான் இது மாதிரி கொடுத்தேன் சார்னு, நீங்கள் டக்குன்னு மேட்ரு ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாரு. சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டுமே அதனால தான் சார் அப்படின்னேன். ஐயா ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி நீங்கள் டக்குன்னு சொல்லிக்கலாம். இல்லை சார் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டாங்க, ஐயோ வாய்ப்பை விட்டீங்களே நீங்கள் அப்படின்னாரு. ஐயோ பட் எனக்கு என்னென்னா கேட்டிருந்தா மேபி அப்பயே அந்த டைம்லேயே ஏதோ ஒன்று மேபி சொல்லியிருந்தா, ஒரு குறிஞ்சி மலர் எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஒருத்தர் இங்கேருந்து ஏற்காடு போய் பார்த்து வந்து எடுத்து கொடுக்குறான்னா அது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த இது இருந்திருக்கும் அப்படின்னு பேஷன் இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கண்டிப்பாக மேபி அப்போ கூட என்னை செலக்ட் பண்ணியிருக்கலாம். அதை நான் சொல்லலை, இன்னொருடைய ஒரு மனசு நோகக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு இது. ஆனால் அந்த குறிஞ்சி மலர் கொடுத்தது எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக குறிஞ்சி மலர் குருநாதருக்கு யார் கொடுத்துருப்பாங்க, வெளியில் யாரும் டக்குன்னு அப்படி யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் எனக்கு அப்படி கொடுக்குற ஒரு வாய்ப்பும் அந்த சிந்தனையும் வந்துச்சு. சரி குருநாதருக்கு வந்து இம்ப்ரெஸ் ஒரு குறிஞ்சி மலர் கொடுத்துருன்னு அந்த இது அப்படின்னு அடிக்கடி அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் சேராத நாட்களில் அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன். அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. அவர் எவ்வளோ பார்ப்பாரு, எவ்வளோ பார்த்துட்டு வேறு ஞாபகம் இல்லைன்னாரு. அதுவெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். சூப்பர் சார். ஓகே, இப்போது நமக்கு அந்த மெமரி இருக்கும். நமக்கு இப்போ ஒரு பெரிய லெஜண்ட் கூட ஒர்க் பண்ணுறோம், அந்த மெமரி ஒன்று இருக்கும். நான் வந்து இவர் கூட ஒர்க் பண்ணுறேன், எப்பேற்பட்ட மெமரி எனக்கு இருந்தது தெரியுமா, சார் என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்லிட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு தனி பெருமை ஒன்று வரும் நமக்கு. அது மேபி நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போதும் சரி, ஏன்னா பாக்யராஜ் சார் பற்றி நான் நிறைய பேர் சொல்லும்போது அது அவங்கக்கிட்ட மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிகிட்டே ரொம்ப அன்பாக பழகுவார், ரொம்ப அவ்வளோ பார்த்து அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபேமிலி கூட பாக்யராஜ் சார் இவ்வளோ ஃபேமிலின்னா என்னுடைய பொண்ணுக்கு பேர் வச்சதே அவர் தான். சொக்கத்தங்க படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு பிறந்தபோது அவங்க வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு நானு ஒய்ஃபு குழந்தைய பொண்ணு கூட்டிகிட்டு போனோம். ஒரு 3 பேர் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நிக்ஷிதா, நிவேதிதா, நிலாஷினி அப்படின்னு ஒரு 3 பேர். சரி. பூர்ணிமா மேடம் இருக்காங்க, சாரும் இருக்கிறாங்க,
சார் இது மாதிரி நீங்கள் பேர் வைக்கணும் சார் அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு வாங்கி தரேன். பூர்ணிமா மேடம் பார்க்குறாங்க. சரி இன்னும் 3 பேர் அப்படின்னு. அப்போ பூர்ணிமா மேடம் சொல்கிறாங்க, நிக்ஷிதா நல்லா இருக்குது அப்படின்னு. டக்குன்னு அப்படி ஒரு பார்வை பார்த்தார். பார்த்துட்டு டக்குன்னு அவங்க பேச ஆரம்பிட்டாங்க. நிலாஷினி நல்லா இருக்குது. அந்த பார்வை என்ன அப்படின்னா, அவன் அசிஸ்டண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான் தன்னோட சேரணுன்னு. தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறான். அது நான் சொல்லணும்னு நினைக்கிறான். எனக்கு மேடம் சொன்னாலும் அவங்க 2 பேர்ல உங்களுக்கு எதுவும் இருந்திருக்காரு. பட் சாருக்கு ஒரு தாட். ஆமாம், அவர் பார்த்துட்டு நிலாஷினி அப்படின்னு பேர் வச்சார். பேர் வச்சு அப்புறம் காதில் ஒரு 3 முறை இது பண்ணி அப்புறம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு கையில் கொடுத்தாரு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது இருந்த ஒரு விஷயம். சொக்கத்தங்கம். ஓகே. ஃபேமிலி இதில்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஃபுல் ஃப்ரீடம். உங்களுடைய குருநாதர் இங்கே போகிறீங்க, பல வருஷ கனவு, எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. எங்கள் வீட்டில் ஃபுல் இதுதான். அதை தாண்டி வீட்டில் வந்து வீடு இந்த டைம் வரைக்கும் அவர் பண்ணிக்கிற விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட வாங்கின நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு, அது டி நகரில் ஒரு கடை இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சின்ன வெள்ளித்தட்டு வாங்கினேன். ஒரு வெள்ளித்தட்டு, இந்த ஓவல் ஷேப்பில் ஒரு வெள்ளித்தட்டு. அதில் பொறிச்சிட்டேன். திஸ் த ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டைரக்டர் பேர் போட்டு டேட்டு அதில் பொறிச்சிட்டேன். அங்கேயே கையோட பொறிச்சிட்டேன். அப்படியெல்லாம் பல வருஷம் ஆனால் நம்ம மறந்துடுவோம். மறக்க மாட்டோம், தேதியை மறக்கக்கூடாது அப்படின்னு. எந்த டைரியில் எழுதுனா மறந்துடும். ஆனால் அதில் எழுதுனா அந்த வெள்ளித்தட்டில் எழுதுனா மறக்காது. அதை பூஜை ரூமில் வச்சுனேன். பூஜை ரூமில், ஆமாம், இந்த டைம் வரைக்கும் அது இருக்குது. பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு முருகர் சிலை, அதில் முருகர் பக்தருங்கிறனால ஒரு முருகர் சிலை அதில் வச்சு ஒரு ஓம் டாலர் அதில் மாட்டிட்டு இந்த டைம் வரைக்கும் தினமும் அதை கும்பிட்டுட்டு தான் போவேன். வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவேன். இது இந்த டைம் வரைக்கும் நான் உயிருள்ள வரைக்கும் அது நடக்கும். அந்த ஒவ்வொரு தடவை தொடும்பொழுதும் அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு எங்கள் டைரக்டருடைய காலடியை தொட்டு கும்பிட்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வரைக்கும் இருக்குது. ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். அந்த நாட்கள் ப்ரொடியூசர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். என்னுடைய சன்னுடைய ஸ்டுடியோ வீட்லேயே கட்டியிருக்கோம். அவர் அந்த பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு அவர் வந்தார். அப்போ என்னுடைய இதை சொன்னேன். சொல்லும்போது இந்த அளவுக்கு குரு பக்தியா அவங்களுக்கு. அதாவது பொண்ணு பேர் வச்சு சொக்கத்தங்கத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். எவ்வளோ டைம் ஆச்சு? ஒரு 20 வருஷம். ஆனால் அந்த கும்பிட்றதை மட்டும் நான் வந்து விடவே இல்லை. அந்த வெள்ளித்தட்டி இன்னமும் அந்த பூஜையில் இருக்கும், இனிமேலும் இருக்கும். அது வந்து அதை விட வீட்டில் வந்து நான் அவரை பார்த்துட்டேன், பேசிட்டேன், அதெல்லாம் தாண்டி இந்த பக்தியே அவளுக்கு இப்போவும் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது பெரிய விஷயம். இந்த டைம் வரைக்கும் சாரை வந்து அவர் தவறிட்டாருன்னு சொல்லி வீட்டிலலாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டிலலாம் போய் பார்த்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு அந்த சாமியில் போய் அதை தொடும் பொழுது அந்த ஃபீலிங்கை வந்து சொல்லவே முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது அதை தொட்டு கும்பிடும்போது டைரக்டர் அதெல்லாமே பண்ணு. இப்போ அவர் இல்லை, அவர் கொடுத்த அந்த பிளேட்டை வந்து இப்போ தொடுறோம் அப்படிங்கும்போது அது உள்ள மனசு வலிச்சுது, மனசு கனத்துது. ரொம்ப ஒரு ஃபீலிங், மனசுக்குள்ளே ஒரு திருப்தி. நம்ம உண்மையாக இருந்திருக்கிறோம் அவருக்கு. அந்த உண்மைக்கு கிடைச்சது தான் அந்த படத்தினுடைய வாய்ப்பு. அவர் நடித்தது, அவருடைய டைட்டிலை கொடுத்தது, அவர் நடித்தது, அவர் டைட்டிலை கொடுத்தது அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து இல்லை. அந்த ஒரு படமே நான் ஒரு 100 படமாக நான் நினைக்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொன்ன விஷயமே சூப்பர் இல்லை சார். டைரக்டர் சுந்தரப்பன் போட்டு கொடுத்தாரு. ஆமாம், அந்த டைரக்டர் அதை அப்படியே ரொம்ப பத்திரமா வச்சுருக்கிறேன். என்னுடைய காலம் வரைக்கும் அதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். ஓகே, இப்போது சாந்தனு அவர்கள் ஏன்னா பார்த்தோம், ஏன்னா சாந்தனு வந்து நான் ஒரு சின்ன பையன், சாந்தனு சின்ன குட்டி பையன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து வேட்டியை மடிச்சுக்கிட்டேன், அதில் தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அவ்வளோ ஒரு மாதிரி பப்ளி, ரொம்ப துருதுருப்பாக இருப்பேன். அப்படி நான் ஃபுல்லாக டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கேன். அந்த ஸ்கேட்டிங் நான் ஃபுல்லாக விளையாடும் அப்படி நல்லா. சாந்தனா ஸ்கேட்டிங் இதில் வந்து அப்படி வந்துட்டு டேரக்டர் வந்து லிஸ்ட்டு அப்படி முத்தம் கொடுப்பேன். அப்படி வழக்கமாக கன்னத்தில் கொடுப்பாங்க, அப்படி முத்தம் கொடுப்பாங்க. நான் ஆசை எங்கள் டேரக்டர்கிட்ட சேரணுங்க, அவர் பையன்கிட்ட எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு. சாந்தனு நல்ல துருதுருப்பான இது. அவரும் ரொம்ப பாசம் சாந்தனு மேலே. அப்புறம் ரொம்ப லாங் கேப், சாந்தனுலாம் பார்க்க முடியல. அப்புறம் சாந்தனு வளர்ந்ததுக்கப்புறமா பார்த்தா சாந்தனுக்கு என்ன பார்த்தா தெரியாது. இப்போது சொன்ன அந்த ஒரு இதுதான், இப்போது நிறைய பேர் சொன்ன அந்த ஒரு இதுதான். அப்போது
பாக்யராஜ் சார் இறந்துட்டாரு. பட் அவருக்கு இருந்தாலும் ஒரு ஆசை ஒன்று இருந்தது. சாந்தனு ஒரு ஃபீல்டில் வந்துட்டார். ஃபீல்டுனா நல்லா சஸ்டைனபிலிட்டியாக அவர் இருக்கார். பட் பாக்யராஜ் சார் ஒரு பெருசாக ஆசைப்பட்டார். சாந்தனுவா இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம அந்த திரையுலகத்தில் நம்ம நிலைநாட்டிடணும் அப்படின்னு நினச்சாரு. அது கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஜஸ்ட் வார்த்தைகளாக மட்டும் சொல்லாமல் ஹானஸ்ட்டாக அதை ஃபீல் பண்ணாங்க. பாக்யராஜ் சாருக்கு அது அப்போயே ஐடியா இருந்ததா சார்? அந்த டைம்லேயே சாந்தனுக்கு நம்ம பெருசாக ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு. இல்லை, ஒரு எல்லா அப்பாக்களுக்கும் தகப்பனாருக்கும் வந்து தன்னுடைய சன்னு வந்து வரணும்னு நினைப்பாங்க. ஃபீல்டில் இருக்கிறவங்களும் தன்னுடைய சன்னு ஃபீல்டில் அவங்களும் சைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமாம் ஆமாம். அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள், யாருக்கும் மனசு கெடுதல் இல்லாமல் வந்து பேசக்கூடிய ஒரு நபர். எத்தனையோ பேர் வளர்த்துனார். எங்கள் டைரக்டர் குருநாதர் சொல்கிறேன், கண்டிப்பாக சாந்தனுக்கு ஒரு நல்ல பிரேக் கண்டிப்பாக வரும் அப்படி நான் நம்புகிறேன். வரணும். அது இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணுறேன். சாந்தனுக்கு வரணும். என்னுடைய படத்துலேயே வந்து எப்படி குருநாதருடைய டைட்டில் யூஸ் பண்ணோம், குருநாதர் நடிக்கணும்னு நினச்சினோ, அது மாதிரி அந்த கேரக்டருக்கு வந்து சாந்தனு வைக்கலாமான்னு நான் திங்க் பண்ணேன். பட் அந்த கேரக்டர் கரெக்டாக பொருந்தி வரல. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இன்டர்வியூ பண்ணேன். சூட்டாரில். அப்புறம் தான் வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு தம்பி வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வர வச்சு இது பண்ணும்போது அந்த தம்பி எடுத்தும் பண்ணோம். அப்படி ஒரு வேளை சாந்தனு சூட்டாக இருந்ததுன்னா அந்த படத்தில் சாந்தனம் பண்ணியிருப்பார். ஏன்னா அதில் ரேபிஸ் ரிலேட்டடு அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் இது வரும்போது ஒரு இது அந்த சில விஷயங்களும் அந்த கேரக்டர் கொஞ்சம் பொருந்தி வராது அப்படிங்கிறதுனால விட்டேன். இல்லைன்னா பொருந்தி வந்திருந்ததுன்னா அதையும் நான் நிறைவேற்றிருந்திருப்பேன். ஒரு இருக்கும்போதே அவருடைய சன்னை வந்து என்னுடைய படத்தில் சார் நடித்து அந்த டைட்டில் சாருடைய டைட்டிலில் சாந்தம் நடிச்சதுங்கிறது எனக்கு இன்னொரு ஒரு 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 நல்ல ஒரு பாக்கியமாக நான் நினச்சிருப்பேன். நான் கிடச்சிருக்கோம். அது மட்டும் மிஸ் ஆச்சு. பட் இன்னும் ஃப்யூச்சரில் பார்க்கலாம், கடவுளுடைய இது. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கும், வந்துடுவார். அந்த உழைப்பு சாந்தனுகிட்ட இருக்குது. இல்லை வந்துட்டார், ஒரு ஃபயர் இருக்குது. நல்லா பண்ணுறாரு. நல்லா டான்ஸும் எல்லா பெர்ஃபார்மன்ஸில் எவ்ரிதிங் எல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. ஒரு பிரேக் அவரே எதிர்பார்த்துருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும் சார். அதுக்கு இல்லை கிடைக்கணும்னு இவ்வளோ நல்ல உள்ளங்கள் எல்லாம் நிறைய. சாதனை கூட ஒரு இதில் சொன்னதாக, முந்தா நாள் ஏதோ இன்டர்வியூவில் சொன்னதாங்க, அப்பா வந்து நான் வந்து ஒரு நாள் நல்லா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பார், அதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாருங்கிற மாதிரி ஒரு சீமன் சார் ஏதோ ஒரு இதில் பேசினேன் பார்த்தேன். நான் எனக்கு மனசில் படுது, சாந்தனுக்குலாம் நல்லா வந்துடுவார். இது நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொன்னாங்க சார். இப்போ வந்து பாக்யராஜ் சார் அந்த நியூஸ் வந்ததுமே வந்து எல்லாருமே பெரிய ஷாக்கு. அவரோட உடலை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் நான் பார்க்கும்போதும் சரி, இல்லை டிவியில் காட்டும்போதும் சரி, அந்த ஒரு முகம் அது இறந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ப முடியல எங்களால். தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருந்தது. நான் அதை பார்த்துட்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு வீட்டுக்கு நான் போகும்போது கூட அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு தான் சொல்கிறேனே. அவர் தவறுனது வந்து அவருக்கே தெரியாது. அந்த முகம் வந்து ஒரு தேஜஸ். வழக்கமாக அந்த முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு முகம் இதாக இருக்கும். பட் அப்படிலாம் இல்லை, அவர் நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்தது. அந்த நொடி அவர் நான் பார்க்கும்போது அந்த அந்த இதில் ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்கும் போது வீட்டில் அங்கே பார்க்கும்போது என்னால் நம்ப முடியல. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸு, வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி. ஓகே சார். பாக்யராஜ் சார் அவரோட நம்ம இல்லை, பட் நினைவுகள் உங்ககிட்ட நிறைய இருக்குது. அவர்கிட்ட உதவி இயக்குனராக ஜாயின் பண்ண நாள்லேருந்து ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று இருக்கும். பாக்யராஜ் சாரோட ஸ்டைலே சொல்லணும்னா ஒரு திரைக்கதை அவருக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த ஒரு பாண்டே ஒன்று இருந்திருக்கும். அவர் உங்களுக்கு ஒரு குருநாதர் தாண்டி எப்படிப்பட்ட ஒருத்தர் சார்? இல்லை, அது என்னென்னா ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய படங்களை பார்த்து தான் வந்து எனக்கு ஒரு சினிமாங்கிற ஒரு ஆசை, எழுதணுங்கிற ஒரு ஆசை. அது எல்லாமே அந்த 7 நாட்கள் படங்கள்லாம் வந்து நான்லாம் டியூரிங் கோட்டாயில் வந்து அப்போ பார்த்தது. அப்போல்லாம் ஒரு 6வது 7வது படிக்கிற டைமு. அது வந்து அந்த அளவுக்கு இருந்த அந்த டைமில் அவர் படங்கள், ஒவ்வொரு படங்களுமே வந்து எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக மாதிரி அப்படியே தாக்கம். அப்புறம் நாளடைவில் நம்மளும் எழுதலாம் போல இருக்குது. அதுவும் முதல் படத்துலேயே அப்படி ஒரு கிளைமேக்ஸ். சூரலா சித்திரங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங். ஸோ வரிசையாக வந்து அவர் படங்களில் பார்க்க அவ்வளோ ஒரு ஈர்ப்பு எனக்கு. ஸோ கதை எழுதணுங்கிற ஆர்வமே அதுதான். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இவர் தான் குருநாதர் அப்படிங்கிறது வந்து அந்த சின்ன வயசுலேருந்து மனசுக்குள்ளே அது படங்களோட தாக்கம், படங்களோட தாக்கம், எழுதுறங்க ஒரு ஆசை வந்தது. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு குருநாதர் அப்படிங்கிற அந்த பக்தி இன்னுமுமே அவரை பற்றி பேசணுன்னா குருநாதர் சொல்ல பேரும் நான் சொல்கிறதில்ல, பொதுவாக பேர் சொல்கிறதில்ல. அவருடைய குருநாதர்கிட்ட எப்படி வெளியில் பேர் சொல்ல மாட்டாரோ அது மாதிரி நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அது நான் வச்சுருக்கிற பக்தி, மரியாதை, பக்தி. ஒரு தகப்பன் மாதிரி புரியுது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு காட். கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஃபீல்னா இப்போ ரீசெண்டாக
இதே ஒரு நிகழ்வுக்கு இந்த ஒரு மெமரிஸை ஷேர் பண்ணுறதுக்காக பாவிஜி அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவர் வந்து பாரதிராஜா அவர்கள் ஃபோன் பண்ணினாலே பாக்யராஜ் அவர்கள் எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு நேரில் ஒரு பர்சன் பாரதிராஜா வந்தார் அப்படின்னா எவ்வளோ மரியாதை கொடுப்பாரோ அதை ஃபோன் வரப்போ கொடுப்பாரு அப்படின்னா. இல்லை, அது உண்மைதான். அது இல்லை, அது வந்து எல்லாருக்குமே இது நடந்துடும். இப்போ எனக்குமே வந்து இப்போ படங்கள் பண்ணும்போது அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கும் போது பண்ணும்போதெல்லாம் அவர் ஃபோன் பண்ணுவார். நைட்டு ஒரு 10 மணி 11 மணி பேசுவார், நான் பேசுவேன். எனக்கு ஃபோன் வந்துட்டாவே என்னுடைய செல்லில் வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் பேர் போட்டிருப்போம். இது மட்டும் குருநாதர்னு போட்டிருப்போம் தமிழில். இது மட்டும் தான் குருநாதர் போட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு கால் வரும்போது அது ஒரு இங்கிலீஷில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு அதை விட்டுறக்கூடாது, தமிழில் இருந்தால் பளிச்சுன்னு தெரியணும், அந்த காலை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு குருநாதர்னு தான் போட்டிருப்பேன். அவர் ஃபோன் பண்ணாவே ஒரு தடால் பட்டால் எந்திரிச்சிட்டு அது பண்ணுவான். அதுவும் குருநாதர் மேலே வச்சுருக்கிற பக்தி தான். அதே இதுதான் அவருக்கு பாரதிராஜா சார் ஒரு கால் வரும்போது அப்படி அந்த உணர்வு, அந்த உணர்வு நமக்கும் இருக்குது, வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. லாஸ்ட்டாக இப்போ பேசுனீங்க சார் பாக்யராஜ் சார்? கடைசியாக இப்போ பேசுனேன். கடைசியாக பேசும்போது என்னென்னா கரெக்டாக நினைவில்லை. பட் ஆனால் என்னென்னா ஒரு தடவை ஊர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, எப்போ அந்த பேப்பரில் வந்து அந்தேனக்களை பற்றி போட்டிருக்காங்களே அது என்னென்னு பார்த்தியா? நான் அவர் கேட்ட துணி வந்து ஏதோ தப்பாக போட்டவங்களோ அப்படிங்கிற மாதிரி. சார் இன்னும் நான் பார்க்கலைங்க சார், அதெல்லாம் தெரியல, நான் பார்க்கல. அது எப்படி இப்போ உனக்கு தெரியாமல் வந்திருக்கான் அப்படின்னாரு. இல்லை சார் நான் பார்த்துறேன் சார் அப்படின்னேன். இல்லை நீ தப்பாக நினச்சிக்காத, அதில் நல்லா தான் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படிட்டு அப்புறம் ஒரு பேப்பரில் பார்த்தேன். கோயம்புத்தூரில் வேறு எதுவும் தெரிஞ்ச சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி அந்தேலர்கள் டைட்டிலில் அது மாதிரி வந்திருக்கு, நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். நல்ல பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்துட்டு அந்த பேப்பர் கட்டிங்லாம் அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் அவர் பார்த்தாரு, பேசினார். ஐ திங்க் அதுதான் ஒரு கடைசியாக அந்த ரிலீஸ் டைம்னு நினைக்கிறேன். ஆமாம் கிட்டத்தட்ட. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த 7 நாட்கள் படத்தோட டைட்டில் அது. பாக்யராஜ் சாருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், நிறைய படங்களை வாங்கி கொடுத்துருக்கு. அதில் ஒரு முக்கியமான படைப்பு வந்து அந்த 7 நாட்கள். ஸோ எழுத்தாவும் சரி நடிப்பாகவும் சரி அவ்வளோ பேர் வாங்கி கொடுத்த படம். அந்த டைட்டிலை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி அது ஃபஸ்ட்டு எவ்வளோ அது இதுதான் குருதர்ஷனின்னு சொல்கிறது இல்லை? அது மிகப்பெரிய கொடுப்பேன் நான். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல பல இன்டர்வியூலேயும் நான் அதை சொன்னேன். நான் எனக்கு என்னென்னா அவருக்கு சேர்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சேர்ந்துருக்குறோம், பண்ணியிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வந்து படம் பண்ணணும் போது நம்மளுடைய முதல் படத்தில் அது ஒரு கனவாகவே எனக்கு இருந்தது. முதல் படத்தில் எங்கள் டைரக்டர் நடிக்கணும், குருநாதர் நடிக்க வைக்கணும், அவர் வரணும், முடிஞ்சால் சாந்தனுக்கும் நம்ம இது பண்ணணும், இப்படிலாம் என் மைண்டில் வந்து. ஓகே, அதாவது நீங்கள் அந்த 7 நாட்களில் அதாவது அந்த 7 நாட்கள் அதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம இந்த சினிமா பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிதுன்னா படம் பண்ணோம்னா இது மாதிரிலாம் இருக்கணும், எங்கள் டைரக்டர் இருக்கணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். இந்த கதை வந்து ப்ரொடியூசர் லெவலில் வந்து ஓகே ஆனதுக்கப்புறமா வந்து கதைக்கு ஆப்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு டைட்டில் வச்சுருந்தோம். அது வந்து வேறு ஒரு இதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், லவ் ஸ்டோரி கம் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால இந்த 2 டைட்டில் நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் டைரக்டர்கிட்ட வந்து கதையை சொன்னேன். ஒரு 2.5 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் பக்கம் இருக்கும். கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு என்ன டைட்டில் வச்சுருக்குற அப்படின்னாரு. சார் 2 டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன் சார், டார்லிங் 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 இன்னொன்று அந்த 7 நாட்கள் அப்படின்னு. இல்லைப்பா, இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது கரெக்டாக ஆப்டாக இருக்குது, நீ அது வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், ஓகே, இந்த 2 டைட்டிலில் எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அது நான் ரொம்ப கிஃப்டாக நினைக்கிறேன் சார், அது உங்களுடைய டைட்டில் தான் வைக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு. அந்த 7 நாட்களில் பண்ணிக்கிறோம், அது ஒன்று கரெக்டாக கதைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அதுவும் கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. அதே அமைஞ்சது. அது அவர்கிட்ட சேர்றதுக்காக பட்ட கஷ்டம் நஷ்டம் அத்தனையும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி. ஆமாம், மிகப்பெரிய பலன் கிடைச்ச மாதிரி, மிகப்பெரிய ஒரு குடுப்பனை கிடைச்ச மாதிரி இதாச்சு. கூடுதலாக அவர் நடித்ததும் அது மாதிரி நடித்ததில் எப்படின்னா அவர் கேட்டார், இதில் எந்த கேரக்டர் நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்னா. எந்த கேரக்டர் அப்படின்னாரு. சார் ஒரு 2 கேரக்டர் இருக்குது சார் அப்படின்னேன். அதில் ஒரு கேரக்டர் ஒரு இது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் படத்தில் அதில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வரும், தலைவாசல் விஜய் பண்ண ஒரு கேரக்டர். இன்னும் வந்து மினிஸ்ட்ரி கேரக்டர். நீ வந்து யோசனை பண்ணி வச்சுருப்பேன் இதுக்கு யார் சூட் ஆகுன்னு, அது கரெக்டாக சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து சார் படம் முழுக்க நீ வரணும்னு நினைக்கிறேன், அதனால் மினிஸ்ட்ரி கேரக்டர் தான் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு.
சரி ரைட்டு ஓகே அப்படின்னா அவர் தான் மினிஸ்டர் கேரக்டர். அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய். அப்போ கூட அந்தை நாட்கள் வரும்பொழுது அதில் வந்து ராஜேஷ் சார் போடலாம் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு. ஓகே ஓகே. அந்தை நாட்கள் டீமில் இருக்கு ராஜேஷ் சார், அம்பிகா மேடம் வந்து இதில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியுமா, அதாவது அந்த ஐகானிக் டீம் அப்படியே அதை கொண்டு வரணும். கதைக்கும் இந்த கதைக்கும் அந்த டைட்டிலுக்கும் பொருந்தும். ஆனால் அவருடைய சாருடைய அந்த கதைக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. நீங்களும் பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. பட் எனக்கு அந்த டீமை வந்து முடிச்ச வரைக்கும் உள்ள கொண்டு ஒரு ரீயூனியன் மாதிரி ஏதாவது குட்டி கேரக்டர். ஆமாம் ஓகே. தலைவாசல் விஜய் சாருக்கு முன்னாடி வந்து அவர் ட்ரை பண்ணோம் ராஜேஷ் சாருக்கு. அவர் சில ஷூட்டிங்கு டிவி சீரியல்லாம் போனதுனால அவர் இது பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய் சார் போட்டு அப்புறம் தலைவாசல் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பண்ணது. அப்புறம் எங்கள் டைரக்டர் இதில் வந்து அவரும் நடித்தது, அந்த நாட்கள் படம் அவர் நடித்தது, முதல் படம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட டைரக்ஷனில். அதுவும் ஆமாம், நீங்கள் ஆக்ஷன் சொல்லி ஓகே சார். ஓகே, இப்போது இந்த மெமரிஸில் இருக்கும் சார். அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட ஜாயின் பண்ணப்போ ஒரு 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 புத்துணர்ச்சி கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அவருடைய படங்கள் எழுத்து பார்த்து தான் ஒரு ஆர்வம் வந்து அந்த சினிமா மேலே எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அவர்கிட்ட ஜாயின் பண்ண டேஸ் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண டேஸ் அந்த காலகட்டத்தில் எந்த படம் வந்து ஒர்க் பண்ண சார் சொல்ல முடியுமா? சொக்கத்தங்கம் படம். சொக்கத்தங்கம் படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃபுல் மூவியில் ஒர்க் பண்ணல. பட் அதில் ஃபுல் ஸ்டோரி டிஸ்கஷன். அவரோட 3.5 வருஷம் இருந்தேன். அவரோட ஜாயின் பண்ணணும் 3.5 வருஷம் ஃபுல்லாகவே ஸ்டோரி டிஸ்கஷன். பொதுவாக அவருடைய படங்களை பார்த்து எனக்குள்ள ஒரு தாக்கம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அவரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அதை கற்றுக்கிட்டேன். ஆனால் முழுமையாக கற்றுக்கிட்டேன்னு சொல்லவே கூடாது, அது அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அவர் தான் எப்போவுமே திரைக்கதை மன்னன். இந்தியாவுக்கே திரைக்கதை மன்னன்னா அவர் தான். அதுலேருந்து இவ்வளோண்டு கொஞ்சமாக நம்ம பண்ணாவே அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து சொக்கத்தங்கத்தில் ஃபுல்லாக ஸ்டோரிஸு டிஸ்கஷன். அப்புறம் நடுவில் டிவி சீரியல் மற்ற கதைகள்லாம் ரெடி பண்ணும்போது ஃபுல்லாக டிஸ்கஷன் அது மாதிரி. ஓகே சார், ஒரு ஸ்டைல் எப்படி சார்? ஏன்னா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் அந்த பேடும் பேனாவும் எடுத்து ஒன்று ஃபுல்லாக அந்த பொட்டன்ஷியல் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது பாக்யராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்? பாக்யராஜ் சாரோட ஸ்டைலு, எழுதுகிற ஸ்டைலு எப்படி திங்க் பண்ணி டக்குன்னு அப்படியே பண்ணிடுவாரா இல்லை எப்படி? அது நல்ல கேள்வி. அந்த எழுதுகிற ஸ்டைல், அந்த எழுதுகிற அழகு, அந்த எழுத்தினுடைய அழகு என் படத்துக்கு வந்து எனக்கு ஒரு கவரில் என்ஓசி, அந்த நாட்களுக்கு ஒரு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாரு. அவரே வந்து டைட்டில் போட்டு கொடுத்தாரு. அதில் மேலே கவரில் வச்சு டைரக்டர் சுந்தர் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அதாவது டைரக்டர் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லணும், அப்போ அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு நினச்சி அவர் இருந்தார். அப்போ அதெல்லாம் நான் வாங்கிட்டு அப்புறம் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை பார்த்தா அந்த கையெழுத்து, அந்த ஏஜில் கூட அந்த கையெழுத்து அப்படியே முத்தாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தா அதே இது அது மாதிரி தான். அதே மாதிரி எழுத ஆரம்பிக்கும் போதெல்லாம் கூட இருக்கும்போது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு அவர் கூட இருக்கும் போதெல்லாம் ஷேர் பண்ணலாமா ப்ளீஸ்? நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட்டில் அரசு ஊழியராக இருந்தேன். அப்போ வந்து இவர்கிட்ட இருந்தாலும் இவர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அப்படியே முயற்சி பண்ணி ரொம்ப இது பண்ணோம். அப்போ ஒரு இலக்கிய பேரையில் இருந்தேன், நற்றமிழ் பேரன்னு ஒரு இலக்கிய பேர். அதில் நானும் பா விஜய் எல்லாம் வந்து இலக்கியம் இதெல்லாம் நிறைய கவியரங்கம்லாம் அட்டன் பண்ணுவோம். இது எந்த வருஷம் இருந்துச்சு? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஞானப்பழம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவர் ஞானப்பழம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போது அவர் வந்து இதில் ஃபுல்லாக பாடலாசிரியராக வரணும், நான் டைரக்ஷனில் வரணும். பட் நான் ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் இதில் இருக்கேன். பாவஜி அவர்கள் ஆமாம், அவர் வந்து நேரடியாக ஒன்லி அதில் மட்டும் இது பண்ணணும். ஸோ இப்படி ஒரு இது நடுவில் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு இலக்கிய பேரவையில் நாங்கள் ஒன்றா பார்த்துக்குவோம், மீட் பண்ணிப்போம். அது ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு நல்ல இதாக போச்சு. அப்படி ஒரு கட்டம். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்போது வந்து ஒரு படம் பண்ணாங்க. அதில் ஒரு பாட்டு வந்து பா விஜய்க்கு நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அதை டைரக்டர்கிட்ட சொல்லி ஒரு 3 பாட்டு பண்ணோம். அவர் பா விஜய் வந்து வளர்ந்த ஒரு டைம், அப்போ தான் ரொம்ப இனிஷியல் டைம். ஆமாம். அப்போது அவருக்கு ஒரு பிடிச்சிருச்சு. பரவாயில்ல, சுந்தர் வந்து அவர் சாருன்னு சொல்லுவார், நான் விஜய்ன்னு சொல்லுவேன். அப்போ நம்மள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஆமாம். அப்போ வந்து அவருக்கு என்னென்னா இதில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சர்ப்ரைஸாக ஃபோன் பண்ணார். உங்கள் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், போய் கதை சொல்லுங்கன்னு. என்ன நம்ப முடியல, என்ன விஜய் சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. எனக்கு அன்றைக்கி தூக்கம் வரல. கிட்டத்தட்ட மோர் தென் 5 years நம்ம வந்து சேர்றதுக்காக முயற்சி பண்ணி முடியல. என்னென்னமோ இது பண்ணாதான் ராசுகுட்டி டைம் அந்த டைம். ஆமாம், அந்த பீக்கில் இருந்த டைம் முடியல.
பார்ப்போம். பட் இருந்தால் கூட பேசக்கூடிய ஒரு அந்த கரெக்டான இது வரல. பயங்கர காம்படிஷன் அதில் பண்ண முடியல. அப்போ இப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் போனேன், பார்த்தோன்னா ஆசிரியர் அதை வாங்கிட்டு, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் உங்களை பல வருஷம் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஆமாம், அப்பப்போ வருவீங்க, நிறைய பேர் இருந்தாங்க, பரவாயில்ல, சரி அப்படின்னா, சரி ஏதோ ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னீங்களா, சொல்லுங்கன்னாரு. விஜய் சொன்னா அப்படி கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ ஒரு 2.5 மணி நேரம் ஒரு கதையை சொன்னேன். ஒரு கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஒரு லெஜண்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் படம் பண்ணும்பொழுது நீங்கள் லீவ் போட்டுங்க, இப்போ நீங்கள் அவசரப்பட்டு லீவ் போட வேண்டாம், உங்களுடைய ஒர்க்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் 6 ஈவினிங் மேலே உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு வேலையை விட்டுட்டு வர வேண்டாம். ஓ, அப்படியே சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னார், வேலையை விட்டுட்டு வரணும். அதுக்கு யாருக்கும் மனசு வராது. சினிமா ஃபீல்டில் அது மாதிரிலாம் ஒரு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு 6 மணி ஆச்சுன்னா, டியூட்டி முடிச்சோன்னா 6 மணி ஆச்சுன்னா போயிடுவேன். ஒரு மிட் நைட்டு 2 o'clock வரைக்கும் டிஸ்கஷன். ஆஃபீஸ் பாக்கி ஆஃபீஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாக்கி ஆஃபீஸ் இருக்கும், மேலே வந்து டிஸ்கஷன் ரூம். அது மாதிரி ஒரு 2 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போவோம். அப்புறம் மறுநாள்களே ரொட்டீனாக டியூட்டிக்கு போவேன். அப்புறம் சாயங்காலம் 6 மணி மேலே வருவேன். இப்படி ஆஃபீஸ் போய்ட்டு டியூஷன் போகிற மாதிரி போயிருக்கீங்க. சண்டே ஆனால் சாட்டர்டே ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேனா சார் வீட்டில் தான் வீட்டில் தான். ஆமாம், சார் வீட்டில் தான் இருப்பேன். சாருடைய வீட்டில் அவங்க சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஒவ்வொரு தருணமும் நான் வந்து அவர்கிட்ட ஒரு என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட வர கதையெல்லாம் கேட்டார், பண்ணார். அந்த கதை கேட்டு பண்ணிட்டு அப்புறம் அவங்க கூடவே இருந்தால் நிறைய டிஸ்கஷன். ஆஃபீஸ் முடிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு போனேன்னா எல்லாம் அசிஸ்டன்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. உள்ளே வரலாம் சார் காத்துட்டு உள்ளே போவேன். வாங்க, இப்போ தான் முடிச்சுதா, டியூட்டி முடிச்சுதா, வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதை அப்படியே சுந்தர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிம்பாரு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா, நீ எல்லாருமே அப்படி அது பயம் கலந்த ஒரு மரியாதையில் சுந்தர்கிட்ட சொல்லுங்க அப்படி. அப்புறம் யாராவது கதையை சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வல் பக்கம் சொன்னோன்னா நிப்பாட்டுங்க, இப்போ இன்டர்வலுக்கு மேலே இது எப்படி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படிம்பாரு. ஓ, உங்ககிட்ட ஒப்பீனியன். ஓகே, இன்டர்வல் மேலே அவர் சார் வந்து டிசைட் பண்ணியிருப்பாரு, ஐடியா இருக்கும். பட் இருந்தால் கூட நம்ம எந்த லெவலில் இருக்கோம், ஒரு 5 வருஷம் முயற்சி பண்ணியிருக்கான்னு இவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா, ஸ்கில் இருக்கா, முடியுமா, இல்லை எப்படி சொல்கிறாரு, டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரா, அதெல்லாம் பட்டத்திட்டுறது மாதிரி. அப்புறம் நான் எப்பவுமே என்னென்னா ஒரு வருஷன் சொல்ல மாட்டேன். ஒரு சீன் அப்படி பண்ணால் கூட அது ஒரு 2 விதமாக 3 விதமாக நம்ம ஒரு திங்க் பண்ணுவோம். அதில் பெஸ்ட்டாக ஆப்ஷனில் வைப்போம். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு சீனாக நம்ம இது பண்ண முடியும். ஆப்ஷனாக 2 சொல்லுவேன். பிடிச்சிட்டிங்க அது செகண்ட் ஹாஃப் வரும் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டிங்க, ஓகே அடி இது எது சொக்கதங்கம் படமா இல்லை வேறு ஏதாவது? இல்லை, பொதுவாகவே வந்து நிறைய கதைகள் டிஸ்கஷன் நடக்கும்பொழுது இது மாதிரி டெய்லி ஈவினிங் வந்தோன்னா சொல்லுவார், இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லுங்கள், இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் மேலே சொல்லுங்கள் அப்படி. பொதுவாக இந்த காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நான் கொஞ்சம் பண்ணுவேன். அது மாதிரிலாம் சார் ஒரு காம்படிஷன் ஏதாவது ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுங்கப்பா அப்படின்போது நம்மளும் ஒன்று சொல்லுவோம். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் அப்படி நடக்கும். அது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். நான் இல்லாத போது சில அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு, அவர் காமெடி நல்லா பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உங்களை பற்றி? ஆமாம், அதுக்கு ஒரு நினைவுகள்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு சீட்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன் வரும்னு சொல்கிறீங்களே, இப்போ பாக்யராஜ் சார் ஆல்ரெடி ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருப்பாரு, ரைட் பண்ணி ஒன்று வச்சுருப்பாரு, அது ரைட் பண்ணாட்டியும் ஐடியாவாக மைண்டில் ஒன்று வச்சுருந்துருப்பாரு. இப்போ இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சஜஷனாக ஒன்று சொல்கிறாங்க, அது நல்லா இருக்கும் பட்சத்தில் வந்து அது எப்படி ரிசீவ் பண்ணிப்பார் அவர்? சஜஷன்ஸ் எடுத்துப்பாரா? ஆனால் கரெக்டாக உள்வாங்கிக்குவார். அது உள்வாங்கிட்டு அதை இன்னும் எப்படி மாடிஃபை பண்ணலான்னா அவருடைய இன்டெலிஜென்ட், அவருடைய நாலேஜுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுவார். ஓகே நம்ம சொல்கிறது நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அது மாதிரி சில சீன்ஸ்லாம் சொல்லிட்டு நல்லா இருக்கா சார் அப்படின்னால வந்து அவர் நல்லா இருக்கா சார்னு எதுவுமே சொல்ல விட்டார் கண்ணேரம். அப்படின்னா வந்து என்னென்னா அது உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு போயிட்டுருக்குன்னு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு போயிட்டுருக்குதுன்னு. அதே மாதிரி நம்மளுமே வந்து சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, நான் கதையை அவர்கிட்ட ஏதாவது ஒரு சீன் சொல்கிறோம், அவர்கிட்ட டிஸ்கஷன் ஒரு சீன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீன் சொன்ன போது எடுபடுமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் அந்த சீனையும் நான் சொல்லுவேன். ஓகே ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் டிசைட் பண்ணிப்பார். சொக்கத்தங்கத்தில் அது மாதிரி நிறைய இதெல்லாம் என்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்தது. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நினைவுகள் பகிர்ந்ததுக்கு. ஐ திங்க் அந்த டிஸ்கஷன் மேட்டர்லாம் சூப்பராக இருந்தது. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் பாக்யராஜ் சார் சொன்னது அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கூடயே இருப்பார். அடுத்த படமும் பிளெஸ்ஸிங்காக கரெக்டான கதை அமைஞ்சால் அவரோட படத்தோட டைட்டிலே வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகம்.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி இன்னொரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இருந்தது அப்படின்னா நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல இதாக பண்ணணும். சாந்தனை வச்சு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமாம். பட் அது சும்மா அது வழக்கமான இதாக இருக்கக்கூடாது. அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் தான் அவரும் பண்ணுறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறது தான் ஒரு ஆசை. அது நிறைவேறு சார். ஆமாம், அதுதான் அது நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.